கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியன்று அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் கிரைஸ்ட் இஸ் ரிவீல்ட் இன் ஹிஸ் ஓன் வேர்ட், கிறிஸ்து தமது சொந்த வார்த்தையில் வெளிப்படுகின்றார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Notice they took Christ's Spirit upon themselves and forecast the events that would come to pass. Talk about forecast. They said what would take place down through the ages. கவனியுங்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சம்பவிக்க போகும் சம்பவங்களை முன்னறிவித்தனர். முன்னறிவிப்புகளை குறித்து பேசுங்கள். காலங்கள் தோறும் என்ன சம்பவிக்கும் என்று அவர்கள் கூறினர். As they sat, stood, laid, walked with the Spirit of Christ upon them, in so much that they acted like Christ. அவர்கள் உட்காரும் போதும், நிற்கும் போதும், படுக்கும் போதும், நடக்கும் போதும் கிறிஸ்துவின் ஆவியை தங்கள் மேல் கொண்டவர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் கிறிஸ்துவை போல் செயல்பட்டனர். And the readers would read it and think that the prophets were speaking of themselves. வாசகர்கள் அதை வாசித்து தீர்க்கதரிசிகள் தங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர் என்று எண்ணுவார்கள். You remember the eunuch when he was reading Isaiah 53:1 about how that he had wounded for our transgressions. அந்த மந்திரி ஏசாயா 53:1 குறித்து எப்படியாய் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, bruised for our iniquity, the chastisement of our peace is upon him, with his stripes we were healed. The eunuch said to Philip, who is the prophet speaking of, himself or some other man? See? The prophet spoke as if it was himself. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசித்துக் கொண்டிருந்தான் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மந்திரி பிலிப்புவினிடத்தில் அந்த தீர்க்கதரிசி யாரை பற்றி பேசுகிறார், தம்மை குறித்தோ அல்லது வேறொருவரை குறித்தோ என்று கேட்டார். பாருங்கள், தீர்க்கதரிசி அது தன்னை போலவே பேசினான். Look at David crying in the spirit, my God, why hast thou forsaken me? My bones, they stare at me, David. They pierced my feet and my hands, David. தாவீது ஆவியில் கதறுவதை நோக்கி பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை அவர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தாவீது கூறினான். தாவீது, அவர்கள் என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்றான். They pierced my feet and my hands, but thou wilt not leave my soul in hell. Neither will I suffer the Holy One to see corruption, as though David was speaking of himself being holy. அவர்கள் என் கைகளையும் கால்களையும் உருவ கொத்தினார்கள், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டி. தாவீது பரிசுத்தமானவர் என்று தன்னை குறித்து பேசிக் கொண்டது போல் காணப்படுகிறது. It was the son of David, that germatized spiritual seed coming down through there. Though David himself was a cucumber, but on the inside of there was a wheat grain. You get it? அது தாவீதின் குமாரனாய் இருந்தது. அந்த முளைப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய வித்து அங்கே அதனூடாக இறங்கி வந்தது. தாவீது ஒரு கலையாக இருந்த போதிலும் உட்புறத்தில் ஒரு கோதுமை மணி இருந்தது. உங்களுக்கு அது புரிகிறதா? So the whole Bible is not the word of man, neither was it wrote by man, brought by man, or neither can it be revealed by man. ஆகையால் முழு வேதாகமும் மனிதனின் வார்த்தை அல்ல, அது மனிதனால் எழுதப்படவில்லை, மனிதனால் கொண்டு வரப்படவில்லை, அல்லது அது மனிதனால் வெளிப்படுத்தப்பட முடியாது. It's God's word revealed by God himself. His own interpreter. Christ revealing himself in his own word. அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அவருடைய சொந்த வியாக்கியானி கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில் தம்மை வெளிப்படுத்துதல். Look at Christ standing back here in David. David couldn't even think now. His mind had gone from him, as it were. And he was hanging on the cross. Like you see the statue here. இங்கே கிறிஸ்து தாவீதின் பின்னால் நின்று கொண்டிருப்பதை பாருங்கள். தாவீதினால் இப்பொழுது நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அவருடைய சிந்தை அவனை விட்டு போய்விட்டிருந்தது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். நீங்கள் இங்கே அந்த சிலையை காண்பது போல. Hanging on the cross, crying, my God, why hast thou forsaken me? Oh, my bones, they stare at me. They pierce my hands and my feet, they thrust my side. See? சிலுவையில் தொங்கிக் கொண்டு,
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அவர்கள் என் விழாவில் உருவ குத்தினார்கள் என்றான். பார்த்தீர்களா? Why art thou so far from me? All the bulls of Bashan compassed about, they wagged their heads, saying, he trusted in God, that he would deliver him. Now let's see if he'll deliver him. Speaking the same words. நீர் ஏன் எனக்கு தூரமாய் இருக்கிறீர்? பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அவர்கள் தங்களுடைய தலைகளை துலுக்கி, தேவன் அவனை விடுவிப்பார் என்று அவரில் இவன் நம்பிக்கையாய் இருந்தானே, இப்பொழுது அவர் அவரை விடுவிப்பாரா என்று நாம் பார்ப்போம் என்றனர். அதே வார்த்தைகளை பேசினர். So you see, when God was made manifest on earth here, he said the same words David did. You get it? So you see, it's not the word of man, it's the word of God. எனவே நீங்கள் பாருங்கள், தேவன் இங்கே பூமியில் வெளிப்பட்ட போது தாவீது கூறிய அதே வார்த்தைகளை அவர் கூறினார். உங்களுக்கு அது புரிகிறதா? எனவே நீங்கள் பாருங்கள், அது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. There was God in David. That wasn't David. He didn't know what he was saying. He's just so in the spirit. தாவீதுக்குள் தேவன் இருந்தார். அது தாவீது அல்ல. அவன் என்ன கூறிக்கொண்டிருந்தான் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் அப்படியே ஆவியில் இருந்தான். That's the way Moses was. He was so in the spirit, passed out of the dimension that he was living in, and stood there face to face in that burning bush talking to God himself. To take off your shoes, the ground you're standing on is holy ground. அந்த விதமாகத்தான் மோசேயும் இருந்தான். அவன் அவ்வளவாய் ஆவியில் இருந்தான். அவன் ஜீவித்துக் கொண்டிருந்த பரிமாணத்தை விட்டு கடந்து சென்று அங்கே முகமுகமாய் நின்று அந்த எரியும் முச்சடியில் தேவனோடு அவரிடமே பேசினான். மேலும், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். I imagine when Moses left there, he thought, what happened? What taken place? What was it? மோசே அங்கிருந்து புறப்பட்ட போது அவன் என்ன சம்பவித்தது, அது என்னவா இருந்தது என்று எண்ணியதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். Said, go down in Egypt, I'll go with you. எகிப்துக்கு போ, நான் உன்னோடு வருவேன் என்றார். He said, it's so real to me, I must go. He got his wife and his children and his child rather, and stick in his hand and took off down to Egypt to deliver the people. See? அவன், அது எனக்கு மிகவும் உண்மையானது, நான் செல்ல வேண்டும் என்றான். அவன் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் சரியாக கூறினால், தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய கையிலே தன்னுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களை விடுவிக்க எகிப்திற்கு புறப்பட்டு சென்றான். பார்த்தீர்களா? God speaking himself through the prophets. See, they're absolutely, it isn't the prophets, it was God. Because the prophets themselves, they couldn't say those things. தேவன் தாமே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். பாருங்கள், அவர்கள் முற்றிலும் அது தீர்க்கதரிசிகள் அல்ல, அது தேவனாய் இருந்தது. காரணம், அந்த தீர்க்கதரிசி அவர்களால் அந்த காரியங்களை கூற முடியவில்லை. Who has believed our report? Isaiah saying to thee, who has believed our report? To whom is the arm of the Lord revealed? He should grow up before us as a calf in a stall. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா கூறுகிறான். நீங்கள் பாருங்கள், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் ஒரு தொழுவத்தில் ஒரு கன்றுக்குட்டியை போல நமக்கு முன்பாக வளருவார். Yet he was wounded for our transgressions, bruised for our iniquity, chastisement of our peace upon him, with his stripes we were healed. We were healed. Way over here in this age here in Isaiah, back there 800 years before Christ. See? By his stripes we were, past tense, already healed. Oh my. எப்படியாய் அதே சமயத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்றான். நாம் சுகமடைந்தோம். எங்கே இந்த காலத்தில் இங்கே கிறிஸ்துவுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏசாயாவும் கூறியுள்ளார். பார்த்தீர்களா? அவருடைய தழும்புகளால் கடந்த காலம் ஏற்கனவே குணமாக்கப்பட்டோம். ஓ என்னே! How the word of God so perfect. Trust in it, folks. It's the only thing that can save you. எப்படி தேவனுடைய வார்த்தை மிகவும் பரிபூர்ணமானது மக்களே, அதில் நம்பிக்கை வையுங்கள். அது மாத்திரமே உங்களை ரட்சிக்க முடியும். All other words, I don't care how well they're placed, who they come from, what denomination they come from, or how smart the man is to be absolutely ignored. Amen. Anything contrary to the word. மற்ற எல்லா வார்த்தைகளும் அவைகள் எவ்வளவு நன்றாக வைக்கப்பட்டிருந்தாலும், எப்படி யாரிடமிருந்து வந்தாலும், அவர்கள் எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அல்லது மனிதன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும், வார்த்தைக்கு முரணான எந்த காரியமும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும். You want to put that scripture down, that's Galatians 1:8. See? Paul said, though we are an angel from heaven,
would preach any other thing than this that you've already heard, let him be cursed. நீங்கள் அந்த வேத வாக்கியத்தை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது கலாத்தியர் 1:8 உள்ளது. பார்த்தீர்களா? பவுல், நாங்களாயிருந்தாலும் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானாலும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட இதை அல்லாமல் வேறெந்த காரியத்தையும் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். In other words, if an angel would come to you from heaven, a bright shining angel, and would stand, boy, that would be bait for this day, wouldn't it? A bright shining angel come up there and stand and say things that was contrary to the word. வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு பிரகாசமான பிரகாசிக்கும் தூதனாகிய பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் உங்களிடத்தில் வந்து நிற்பாரானால், பையனே, அது இந்நாளுக்கான தூண்டிலாக இருக்கும் இல்லையா? ஒரு பிரகாசமான பிரகாசிக்கும் தூதன் அங்கு வந்து நின்று வார்த்தைக்கு முரணான காரியங்களை கூறுகிறார். You say, Satan, get away from me. Right? If he's a bishop, if he's a whatever he is, don't you never believe him if he doesn't speak exactly with that Bible word by word. நீங்கள் சாத்தானே, என்னை விட்டு அகன்று போய் என்று கூறலாம். சரி, அவர் ஒரு பேராயராய் இருந்தால், அவர் யாராயிருந்தாலும் அவர் சரியாக அந்த வேதாகமத்தோடு வார்த்தைக்கு வார்த்தை பேசவில்லை என்றால் நீங்கள் அவரை ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள். Watch him, he'll carry you with the Bible now. He'll carry you to a certain place and then hook it right there. When you see the Bible saying one thing and he bypasses that, watch him right there. அவனை கவனியுங்கள். அவன் இப்பொழுது உங்களை வேதாகமத்தோடு கொண்டு செல்வான். அவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்று அதன் பின்னர் அதை அங்கே இணைப்பான். வேதம் ஒரு காரியத்தை கூறுவதை நீங்கள் காணும்போது, அவன் அதை கடந்து செல்வதை காணும்போது அங்கே அவனை கவனியுங்கள். See, that's what he done. Eve, he come right down and said everything just exactly what God said. பாருங்கள், அந்த விதமாகவே அவர் ஏவாளுக்கு செய்தான். அவன் வந்து எல்லாவற்றையும் சரியாக கூறினான். பாருங்கள், தேவன் இதை கூறினார். Yes, that's right, Eve. Amen. We believe that together. அது உண்மை. ஏவாள், ஆமென். நாங்கள் அதை ஒன்று சேர்ந்து விசுவாசிக்கிறோம். Well, God said this. பாருங்கள், தேவன் இதை கூறினார். Yes, amen. We believe that together. ஆமென். நாங்கள் அதை ஒன்று சேர்ந்து விசுவாசிக்கிறோம். God said this. தேவன் இதை கூறினார். Yes, we believe that, sure. நாங்கள் அதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். Well, but God said we'll die. சரி, ஆனால் நாம் மரிப்போம் என்று தேவன் கூறினார். Well, now, you know, he's a good God. He didn't say he wouldn't, you know, but surely. Oh, me. There he is. பாருங்கள், இப்பொழுது அவர் ஒரு நல்ல தேவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அவ்வாறு கூற மாட்டார் என்று அவர் கூறவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நிச்சயமாக, ஓ என்னே, இதோ அவர் இருக்கிறார். If he was deceitful like that, and the Bible said in the last days he would deceive the elected if it was possible, where ought we to be today, friends? அவன் அந்த விதமாக வஞ்சகனாய் இருந்தால், வேதம் கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் வஞ்சிப்பான் என்று கூறியுள்ளது. நண்பர்களே, இன்றைக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும்? These little Sunday school lessons should be carried pretty close, you know, to our hearts. To see, we are to listen real close and see how deceiving that thing is. எப்பொழுது இந்த சிறிய ஞாயிறு பள்ளி பாடங்கள் நம்முடைய இருதயங்களுக்கு மிக அருகாமையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், நாம் உண்மையாகவே கூர்ந்து கவனித்து அது எவ்வளவு வஞ்சகமான காரியமாய் உள்ளது என்பதை காண வேண்டும். Notice, we must not listen to any other man's word. We don't care how smart, how educated. The Bible in Proverbs says we must cast down reasonings. See, now here in the second realm. கவனியுங்கள், நாம் வேறொரு மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. நாம் செய்யக்கூடாது. எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும் நாம் கவலைப்படுகிறதில்லை. வேதம் நீதிமொழிகளில் நாம் யோசனைகளை கைவிட வேண்டும் என்று கூறுகிறது. பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே இந்த இரண்டாம் மண்டலத்தில் First realm is your senses of see, taste, feel, smell, hear. That's in your outer body. முதலாவது மண்டலம் என்பது உங்களுடைய புலன்களான பார்வை, ருசித்தல், உணர்தல், முகர்தல், கேட்டல் என்பவைகளாகும். அது உங்களுடைய வெளிப்புற சரீரத்தில் உள்ளது. On the inner body, which is the spirit, is reasonings and thought and so forth. We must cast all that down. Can't reason and say, now wait, if God is a good God, and we're told so much today that he is. உள்ளான சரீரத்தில், அதாவது ஆவியாகிய யோசனைகளும் சிந்தனைகளும் போன்றவை உள்ளன. நாம் அதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும். எப்பொழுது காத்திருங்கள். தேவன் ஒரு நல்ல தேவனாய் இருப்பாரானால் என்று யோசிக்க முடியாது. அவர் ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று நமக்கு இன்றைக்கு அதிகமாக கூறப்பட்டுள்ளது. If he is a good God, then if I be sincere, though I can't see that in that Bible being right, though I be sincere, I'll be saved, you'll be lost. அவர் ஒரு நல்ல தேவனாய் இருப்பாரானால், அப்பொழுது நான் உத்தமமாய் இருந்தால், அதை அந்த வேதாகமத்தில் சரியாயிருப்பதை என்னால் காண முடியாவிட்டாலும், நான் உத்தமமாய் இருந்தாலும் நான் ரட்சிக்கப்படுவேன், நீங்கள் இழக்கப்படுவீர்கள். If I go to church and just do the things I believe it's right and try to hold up for what I think is right, well,
you're still lost. நான் சபைக்கு சென்று சரியென்று நான் கருதுகிற காரியங்களை செய்து நான் எது சரியென்று கருதுகிறேனோ அதை நிலைநிறுத்த முயற்சித்தாலும் பாருங்கள், நீங்கள் இன்னமும் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள். There is a way that seemeth right unto a man, but the end thereof is the ways of death. You won't be saved, you'll be lost. See, it must be that inside control, man. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பார்த்தீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் இழக்கப்படுவீர்கள். பார்த்தீர்களா? அது மனிதனின் உட்புறத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும். Well, I've spoken tongues, Brother Branham. Well, don't you believe in speaking in tongues, Brother Branham? Absolutely. Well, I shouted. Don't you believe that? Yes, sir. I live a good Christian life. Don't you believe in that? Yes, sir. சரி சகோதரன் பிரணாம், நான் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறேன். பாருங்கள் சகோதரன் பிரணாம், அந்நிய பாஷைகளில் பேசுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கலாம். முற்றிலுமாக. பாருங்கள், நான் சத்தமிட்டேன். நீர் அதை விசுவாசிக்கவில்லையா என்று கேட்கலாம். ஆமையா, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன். நீங்கள் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லையா என்று கேட்கலாம். ஆமையா. But still that don't mean you're saved. You're a good person, clean, moral, holy, good person. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அது பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் ஒரு நல்ல நபர், சுத்தமான ஒழுக்கமுள்ள பரிசுத்தமான நல்ல நபர். So was those priests, religious to the core, so religious that one misconstrued and they'd be stoned to death. The death penalty of fooling with the word of God was death. அவ்வாறே அந்த ஆசாரியர்களும் மிகவும் பக்தியானவர்களாய், ஒருவர் தவறாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் இருந்தனர். அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஏமாற்றுவதற்கான மரண தண்டனை மரணமாயிருந்தது. That's what's the matter with our country today. The reason we got so many loose leaf things in the earth today, the penalties are not strong enough. If a man was caught running out with another man's wife, இன்றைக்கு நம்முடைய தேசத்தோடு உள்ள காரியமும் அதுதான். நாம் இன்றைக்கு பூமியில் பல தளர்வான காரியங்களை பெற்றுள்ளதற்கான காரணம் தண்டனைகள் போதுமான பலமுள்ளதாக இருக்கவில்லை. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய மனைவியோடு அலைந்து திரிந்த போது பிடிபட்டால் they should both be taken out in public and castrated, right? Public or loose. That's right. If a man's caught doing anything wrong down the road, speed, or they can be given less than 10 years. He's premeditated murder. See? You put penalties like that on, you slow them down. அவர்கள் இருவருமே பொது இடத்தில் கொண்டு செல்லப்பட்டு இனப்பெருக்க ஆற்றல் அளிக்கப்பட்டு சரியாக பொது இடத்தில் விடப்பட வேண்டும். அது உண்மை. ஒரு மனிதன் சாலையில் வேகமாக காரை ஓட்டி ஏதாவது தவறு செய்து பிடிபட்டால் அவனுக்கு 10 வருட காலத்திற்கு குறைவாக கொடுக்கப்படக்கூடாது. அவன் முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்துள்ளான். பார்த்தீர்களா? நீங்கள் அதன் பேரில் அதை போன்ற தண்டனைகளை விதித்தால் நீங்கள் அவைகளை குறைத்து விடுவீர்கள். But when some crooked politician can get to this and over here and pass it off and say, well, he was drinking a little, he was didn't mean to do that, and kill a man, wife, and a whole bunch of innocent children, let the Ricky get by with it. That's politics. That's the world. That's the devil. ஆனால் ஏதோ ஒரு நேர்மையற்ற அரசியல்வாதி இங்குள்ள இந்த ஒருவரிடம் வந்து பாருங்கள், அவர் சிறிது குடித்துக் கொண்டிருந்தார், அவர் அதை செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை என்று கூறலாம். ஒரு மனிதனையும் மனைவியையும் ஒரு கூட்ட அப்பாவி பிள்ளைகளையும் கொன்று போடுவது, ரிக்கி அதை செய்ய விட்டு விடுவது, அதுவே அரசியல். அதுதான் உலகம். அதுதான் பிசாசு. God said if a man was caught in adultery or a woman, take him out there and stone him to death. That settled it. If he's even caught picking up a weight of a stick on the Sabbath, they take him and stone him. They live by it. And now, see, we don't have them kind of laws today. ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரியோ விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டால் அவர்களை அங்கே கொண்டு சென்று அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கூறினார். அதுவே அதை தீர்த்து வைத்தது. பார்த்தீர்களா? ஒருவன் விறகை சுமந்து ஓய்வு நாளில் பிடிபட்டால் அவனை கொண்டு போய் அவனை கல்லறிய வேண்டும். அப்பொழுது அவர்கள் அதன்படி வாழ்ந்தனர். இப்பொழுது பாருங்கள், இன்றைக்கு அந்த விதமான பிரமாணங்கள் நம்மிடம் இல்லை. But the Christian, the church, what I'm talking to this morning, that law of God is in your heart. Amen. You have no desire to do it. It's inside here. You want to keep God's law so perfect. ஆனால் கிறிஸ்தவர்களுடனும் சபையுடனும் இந்த காலையில் நான் பேசிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிரமாணம் உங்களுடைய இருதயத்தில் உள்ளது. பார்த்தீர்களா? அதை செய்ய உங்களுக்கு விருப்பமில்லை. அது இங்கே உள்ளே இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை மிகவும் பரிபூர்ணமாக கைக்கொள்ள விரும்புகிறீர்கள். No matter what it is, you want to be just what? If God needs a doormat at the door, He wants you to be that doormat. You're so happy to be that. No matter what it would be, you want to be the doormat. அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னவா இருக்க விரும்புகிறீர்கள்? தேவனுக்கு வாசலில் ஒரு மிதியடி தேவைப்படுமானால் நீங்கள் அந்த மிதியடியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் நீங்கள் அவ்வாறு இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அது என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை.
நீங்கள் கதவு மெத்தையாக இருக்க விரும்புவீர்கள். பார்த்தீர்களா? Whatever God wants you to do, that's what you want to do. Because it's God. Now, that's where you really find your real, genuine, true love for God. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதைத்தான் நீங்கள் செய்ய விரும்புவீர்கள். ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. இப்பொழுது அங்குதான் நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கான உங்களுடைய உண்மையான அன்பை கண்டறியலாம். Now, we find out then that an angel would preach anything else besides what's already been said in the Bible, let him be cursed. Nobody can't do that. This must be just exactly the way it says. இப்பொழுது ஒரு தூதன் வேறெந்த காரியத்தையும் பிரசங்கிப்பான் என்று நாம் கண்டறிகிறோம். ஏற்கனவே பிரசங்கித்ததை தவிர வேற எதையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. யாராலும் முடியாது, அதை செய்ய முடியாது. அது சரியாக அது கூறுகிற விதமாகவே இருக்க வேண்டும். And again we read in Revelations 22:18 and 19, if any man will add one word to this or take one word from it, God will take his part out of the book of life. நான் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:18 மற்றும் 19 வாசிக்கிறோம். ஒருவன் இதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அப்பொழுது தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கை எடுத்து போடுவார். Right. God will take his part, though he be a minister, whatever he may be in his word, his name is wrote on the book of life. God said, let's rub it right off. That's right. If he adds one thing to it or takes one word from it. சரி, தேவன் அவனுடைய பங்கை ஏற்றுக்கொள்வார். அவன் ஒரு ஊழியக்காரனாய் இருந்தாலும் அவன் என்னவாய் இருந்தாலும் அவனுடைய வார்த்தை அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவன் அதனோடு ஒரு காரியத்தை கூட்டினாலோ அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலோ நான் அதை அப்படியே தேய்த்து அழித்து விடுவேன் என்றார். அது உண்மை. That's how infallible God has made his word. See, you can add to the church or take from the church. Don't you add to that word or take from it. Because God will take your name right off the book of life. அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை பிழையற்றதாக ஆக்கியிருக்கிறார். பார்த்தீர்களா? நீங்கள் சபையில் சேர்க்கலாம் அல்லது சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த வார்த்தையை கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுத்து போடவோ வேண்டாம். ஏனெனில் தேவன் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவார். You're finished then. You can't add to it or take from it. It's just exactly what. மேலும் அதாவது நீங்கள் அப்பொழுது முடிந்து விட்டீர்கள். பார்த்தீர்களா? நீங்கள் அதனோடு கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுக்கவோ முடியாது. அது சரியாக. It needs no interpreter. For the Bible said that God does his own interpreting of the Bible. It's of no private interpretation, said Peter. All right? அதற்கு அர்த்தம் உரைப்பவர் தேவையில்லை. ஏனென்றால் தேவன் வேதத்திற்கு தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார் என்று வேதம் கூறியுள்ளது. பேதுரு அது தனிப்பட்ட அர்த்தம் கொண்டதல்ல என்றான். சரி. And all the scripture is divinely given, divinely set in order, and the whole thing is a revelation of Jesus Christ. The New and Old Testament where they foretold of him coming, what he would do when he got here and what he would do in this age to come. So that makes him the same yesterday, today, and forever. Amen. வேத வாக்கியங்கள் யாவும் தெய்வீக பிரகாரமாக அளிக்கப்பட்டு தெய்வீக ரீதியில் ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன. முழு காரியமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடாய் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அவருடைய வருகையை குறித்து அவர்கள் முன்னறிவித்தனர். அவர் இங்கு வரும்போது என்ன செய்வார் என்றும் வரப்போகும் இக்காலத்தில் அவர் என்ன செய்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அதுவே அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக்குகிறது. பார்த்தீர்களா? Like in Hebrews there when Paul wrote it, he's God, Jesus Christ yesterday of the Old Testament. He's Jesus Christ today, manifest in the flesh, and he's Jesus Christ forever in the spirit to come. See? Same yesterday, today, and forever. பவுல் அதை எழுதின போது அங்கே எபிரேயரில் உள்ளது போல அவர் பழைய ஏற்பாட்டின் நேற்றைய இயேசு கிறிஸ்து என்ற தேவனாயிருக்கிறார். அவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாய் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் என்னென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆவியில் வரப்போகிறவர். பார்த்தீர்களா? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். And he ever lives to make his word live what it said it would do for that age. He is alive. தம்முடைய வார்த்தை அந்த காலத்திற்கு என்ன செய்யும் என்று அது கூறியுள்ளதோ அதை ஜீவிக்கும்படி அவர் எப்போதும் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். He was alive in the Old Testament, manifested. I just want to let you see a little something here if you could stand it. Watch. When Jesus was manifested in the Old Testament as we believe. அவர் பழைய ஏற்பாட்டில் உயிரோடு இருந்து வெளிப்பட்டார். உங்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடிந்தால் நான் இங்கே ஒரு சிறு காரியத்தை நீங்கள் காணும்படி செய்ய விரும்புகிறேன். கவனியுங்கள். நாம் அதை விசுவாசிக்கின்றபடி பழைய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்பட்ட போது. Now you preachers out there, you can argue with it, do whatever you want to, but I'm talking from what I think. See? இப்பொழுது அங்குள்ள பிரசங்கிமார்களாகிய நீங்கள் அதனோடு வாதிடலாம்.
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ அதற்காகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். பார்த்தீர்களா? When Jesus was manifested in the Old Testament in a theophany in the person of Melchizedek. Not a priesthood, but the person, the man. See? இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் மெல்கிசேதேக்கின் உருவில் வெளிப்பட்ட போது ஒரு ஆசாரியத்துவம் அல்ல, ஆனால் அந்த நபர் மனிதன். பார்த்தீர்களா? For this man had yet not been born, but he was in a theophany, so he had no father, no mother. He was God himself. He was manifested in the form of a man called King of Salem, which is King of Peace and King of Righteousness. ஏனென்றால் இந்த மனிதன் அப்பொழுது பிறக்கவில்லை, ஆனால் அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். எனவே அவருக்கு தகப்பனும் தாயும் இல்லை. அவர்தாமே தேவனாயிருந்தார். அவர் சாலேமின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா என்று அழைக்கப்பட்ட ஒரு மனித ரூபத்தில் வெளிப்பட்டார். He was Melchizedek. He had neither father nor mother, beginning of days or ending of life. See? It was Jesus in a theophany in the form of a man. Could you go there? All right. பார்த்தீர்களா? அவர் மெல்கிசேதேக்காக இருந்தார். அவனுக்கு தகப்பனும் தாயும் இல்லாதிருந்தது. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதிருந்தது. பார்த்தீர்களா? அது ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் ஒரு மனித ரூபத்தில் இருந்த இயேசுவாக இருந்தது. நீங்கள் அதற்கு செல்ல முடியுமா? சரி. Then he was made actually human flesh and dwelt among us. In the person of Jesus Christ himself, born to the Virgin Mary. He come in that form so he could die and went back into heaven. அதன் பின்னர் அவர் உண்மையாகவே மானிட மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் செய்தார். கன்னிமரியாளின் மூலம் பிறந்த இயேசு கிறிஸ்து என்ற நபரில் தாமே அவர் மரிக்கும்படியாக அந்த ரூபத்தில் வந்து பரலோகத்துக்கு திரும்பிச் சென்றார். Now in this last days he has promised to manifest himself in the fullness again of his flesh in spirit. See? எப்பொழுது இந்த கடைசி நாட்களில் அவர் தம்முடைய மாம்சத்தின் பரிபூரணத்தில் ஆவியில் தம்மை மீண்டும் வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்துள்ளார். பார்த்தீர்களா? For as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man. Now look at the Sodom, how it's set and what taken place, and Jesus Christ being manifested in bodily form of his church today. See? சோதோமின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். எப்பொழுது சோதோமை நோக்கி பாருங்கள், அது எப்படி அமைந்திருந்தது, என்ன சம்பவித்தது. இன்றைக்கு அவருடைய சபையில் இயேசு கிறிஸ்து சரீர ரூபத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். பாருங்கள். Doing the same thing, same work, same things that he did all the time, never changes, the eternal one. See? And up on earth today, he has manifested himself in the human bodies, our human bodies that he has called. அதே காரியத்தை, அதே கிரியை, அவர் எல்லா நேரத்திலும் செய்த அதே காரியங்களை ஒருபோது மாறாதவராக நித்தியமானவராக செய்கிறார். பார்த்தீர்களா? இன்றைக்கு பூமியின் மேல் அவர் தம்மை மானிட சரீரங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அழைத்திருக்கிற நம்முடைய மானிட சரீரங்களில் And done exactly the same thing he done in sundry times and in the times of his flesh upon the earth, and doing the same thing today, because God in sundry times spoke to the fathers through the prophets. அவர் பூர்வ காலங்களில் செய்த அதே காரியத்தை பூமியின் மேல் தம்முடைய மாம்சத்தின் காலங்களில் செய்தார். இன்றைக்கும் அதே காரியத்தை செய்கிறது. ஏனென்றால் தேவன் பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். In this last days through his son Jesus Christ. See? The Son being revealed in the last days, God manifested in human flesh, setting just before Sodom's destruction, the end of the Gentile world. You see it? இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாருங்கள், கடைசி நாட்களில் குமாரன் வெளிப்பட்டு தேவன் மானிட சரீரத்தில் வெளிப்பட்டு சோதோமின் அழிவிற்கு சற்று முன்னர் புறஜாதி உலகத்தின் முடிவிற்கு முன்பாக வெளிப்பட்டார். நீங்கள் அதை காண்கிறீர்களா? There's three manifestations. 3 வெளிப்படுத்தல்கள் உள்ளன. Now the next thing happens is when it's all gathered up into that one person, Jesus Christ, bride and body. At the physical return of the Lord Jesus. இப்பொழுது அடுத்ததாக நிகழவிருப்பது எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று கூடுகின்றன. கர்த்தராகிய இயேசுவின் சரீர வருகையிலே. Making his 3 times when he was brought on earth, killed, crucified, raised up, manifest himself in the form of his body, which is his bride, the woman. You get it? She's part of his body. அவருடைய 3 வேளைகளை அவர் பூமியின் மேல் கொண்டு வரப்பட்ட போது கொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டார். தம்முடைய சரீரத்தின் ரூபத்தில் தம்மை வெளிப்படுத்துதல், அது தம்முடைய மணவாட்டி ஸ்திரீ. உங்களுக்கு அது புரிகிறதா?
அவள் அவருடைய சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறாள். And the woman and man is just so close together till they're just almost, they are the same. They ought to be anyhow. There they are. See, they're just exactly manifested the same. She's a part of him because she was taken out from him. ஸ்திரீயும் ஆணும் ஒன்றாக நெருங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரே விதமாக இருக்கிறார்கள். எப்படியாயினும் அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதோ அவைகள் உள்ளன பாருங்கள். அவர்கள் சரியாக அதே விதமாக வெளிப்பட்டனர். அவள் அவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறாள். ஏனென்றால் அவள் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாள். And the bride today is taken out from the body of Christ, which is acting and doing just exactly like he said it would do for this day. The bride, the queen, king and the queen. All right. இன்றைக்கு மணவாட்டி கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது இந்த நாடுக்காக செய்யும் என்று அவர் கூறின விதமாகவே சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணவாட்டி, ராணி, ராஜாவும் ராணியும் சரி. We're getting late now, so we're going to have to hurry and get through. இப்பொழுது நமக்கு காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் துரிதமாக முடிக்க வேண்டியதாய் உள்ளது. All right, the entire Bible is the entire revelation of Jesus Christ, making himself known to every age. He made himself known in the days of Luther as the foundation, the church, the foot, the legs. சரி, முழு வேதாகமமும் இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாய் ஒவ்வொரு காலத்திலும் தம்மை வெளிப்படுத்துகிறது. அவர் லூத்தரின் நாட்களில் தம்மை ஒரு அஸ்திபாரமாக வெளிப்படுத்தினார். சபை, பாதம், கால்கள். Like he did King Nebuchadnezzar. Remember how he dreamed those dreams and come from the head down? See? Now he comes from the feet up. See? அவர் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு செய்தது போல அவன் எப்படி அந்த சொப்பனங்களை கண்டான் என்றும் தலையிலிருந்து கீழே இறங்கி வந்தது என்றும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பார்த்தீர்களா? இப்பொழுது அவர் பாதத்திலிருந்து மேலே வருகிறார். பார்த்தீர்களா? In the Babylonian kingdom, he showed all those Old Testaments. He come from the head down until he come down to God himself become flesh at the foot of the ladder. பாபிலோனிய ராஜ்யத்தில் அவர் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். அவர் தலையிலிருந்து கீழே இறங்கி வந்து தேவன் தாமே ஏணியின் பாதத்தில் மாம்சமாகி விட்டார். Now here in the New Testament he brings himself right back up again to the head again, the head of gold to be crowned. See, look, you get it? இப்பொழுது இங்கே புதிய ஏற்பாட்டில் அவர் தம்மை மீண்டும் மேலே கொண்டு வருகிறார். மீண்டும் தலைக்கு, பொன் தலைக்கு முடிசூட்டப்பட வேண்டும். பார்த்தீர்களா? பாருங்கள், உங்களுக்கு அது புரிகிறதா? See, God was in the beginning and he kept coming down through the prophets and on down until God himself became human like us, plumb down at the foot of the ladder, a baby born in a manger. பாருங்கள், தேவன் ஆதியில் இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தொடர்ந்து இறங்கி வந்து தேவன் தாமே நம்மை போன்ற மானிடனாகி ஏனையின் அடிவாரத்தில் ஒரு குழந்தையாக ஒரு முன்னணியில் பிறந்தார். Hated, rejected, despised, a bad name and everything he was. Then he started rising. See, and from the feet he began to build the church, the bride, coming back, on back. வெறுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் இழிவாக கருதப்பட்டும் ஒரு கெட்ட பெயரையும் மற்றும் அவருக்கு இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் உடையவராயிருந்தார். அதன் பின்னர் அவர் எழும்பி பாருங்கள், அவர் சபையை கட்டத் துவங்கினார். மணவாட்டி திரும்பி வருகிறாள். And now coming out into the headstone, where it all joins together and makes the one great transfigured body of Jesus Christ. இப்பொழுது தலைக்கல்லுக்குள்ளாக வந்து அங்கே அவை யாவும் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மகத்தான மறுரூபமான சரீரமாகிறது. God is revealed in every age by his promised word to that age. Now, let's just look what some of his promises is for today while we're closing now in these last words. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையினால் அந்தந்த காலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த கடைசி வார்த்தைகளை இப்பொழுது முடித்துக் கொண்டிருக்கையில் இன்றைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களில் சில என்னவாய் உள்ளன என்று பார்ப்போம். Now, God is revealing himself in the evening light time. Let's see, now we see. இப்பொழுது தேவன் சாயங்கால வெளிச்ச நேரத்தில் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்போம், நாம் காண்கிறோம். I've got a bunch of scriptures wrote down here, as you can see on this page how many scriptures are written there. But we just got about 15 minutes to 12. I want to get out, and I haven't gotten hoarse this morning speaking. Sometimes these air conditioners here makes me real hoarse. நான் இங்கே சில வேத வாக்கியங்களை எழுதி வைத்துள்ளேன். எத்தனை வேத வாக்கியங்கள் அங்கே எழுதப்பட்டுள்ளன என்பதை இந்த பக்கத்தில் நீங்கள் காணலாம். ஆனால் 12க்கும் இன்னும் 15 நிமிடங்களே உள்ளன. நான் வெளியேற விரும்புகிறேன். இந்த காலையில் பேசுகையில் எனக்கு தொண்டை கரகரப்பாய் இருக்கவில்லை. சில சமயங்களில் இங்குள்ள இந்த குளிரூட்டிகள் என்னை உண்மையாகவே கரகரப்பாக்க செய்கின்றன. So if Brother Neville don't, you got anything for tonight? It's all right. I got something. I found a cigarette pack the other day laying in the woods. And I got a message from that cigarette pack for tonight, now the Lord willing. எனவே சகோதரன் நெவில், இந்த இரவிற்காக பேச நீங்கள் ஏதாவது வைத்துள்ளீர்களா? சரி, நான் அது சரியா இருந்தால்
நான் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறேன். அந்த ஒரு நாள் காட்டில் ஒரு சிகரெட் பெட்டி கிடந்ததை நான் கண்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு அந்த சிகரெட் பெட்டியிலிருந்து ஒரு செய்தியை நான் பெற்றேன். பார்த்தீர்களா? So I've got these scriptures here and I don't want to run over time so you can get back. எனவே நான் இந்த வேத வாக்கியங்களை இங்கே வைத்துள்ளேன். நான் அதிக நேரம் வேலை செய்ய விரும்பவில்லை. எனவே நீங்கள் திரும்பி வரலாம்.